ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அலாரம் ஆஃப் செய்கிறேன். நான் அலாரம் ஆஃப் செய்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஐம் டர்னிங் ஆஃப் தி அலாரம். ஐம் டர்னிங் ஆஃப் தி அலாரம். அலாரம் என்றால் அலாரம், டர்னிங் ஆஃப் அப்படின்னா ஆஃப் செய்கிறேன். ஸோ நான் அலாரம் ஆஃப் செய்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐம் டர்னிங் ஆஃப் தி அலாரம். இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் முகம் கழுவுகிறேன். நான் முகம் கழுவுகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஐம் வாஷிங் மை ஃபேஸ். ஐம் வாஷிங் மை ஃபேஸ். வாஷிங் அப்படின்னா கழுவுகிறேன், ஃபேஸ் என்றால் முகம். ஸோ நான் முகம் கழுவுகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐம் வாஷிங் மை ஃபேஸ். இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் காஃபி தயாரிக்கிறேன். நான் காஃபி தயாரிக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஐம் மேக்கிங் காஃபி. ஐம் மேக்கிங் காஃபி. மேக்கிங் அப்படின்னா தயாரிக்கிறேன், காஃபி என்றால் காஃபி. ஸோ நான் காஃபி தயாரிக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐம் மேக்கிங் காஃபி. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் கதவை தட்டுகிறான். அவன் கதவை தட்டுகிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? He is knocking on the door. He is knocking on the door. நாக்கிங் அப்படின்னா தட்டுகிறான், டோர் என்றால் கதவு. ஸோ அவன் கதவை தட்டுகிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is knocking on the door. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் செருப்பு அணிகிறேன். நான் செருப்பு அணிகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஐம் வேரிங் ஸ்லிப்பர்ஸ். ஐம் வேரிங் ஸ்லிப்பர்ஸ். வேரிங் அப்படின்னா அணிகிறேன், ஸ்லிப்பர்ஸ் என்றால் செருப்பு. ஸோ நான் செருப்பு அணிகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐம் வேரிங் ஸ்லிப்பர்ஸ். இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் சாளரத்தை திறக்கிறாள். அவள் சாளரத்தை திறக்கிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She is opening the window. She is opening the window. ஓப்பனிங் அப்படின்னா திறக்கிறாள், விண்டோ என்றால் சாளரம். ஸோ அவள் சாளரத்தை திறக்கிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is opening the window. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் பையை எடுத்துக்கொள்கிறேன். நான் பையை எடுத்துக்கொள்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஐம் டேக்கிங் மை பேக். ஐம் டேக்கிங் மை பேக். டேக்கிங் அப்படின்னா எடுத்துக்கொள்கிறேன், பேக் என்றால் பை. ஸோ நான் பையை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐம் டேக்கிங் மை பேக். இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் பேருந்துக்காக காத்திருக்கிறான். அவன் பேருந்துக்காக காத்திருக்கிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? He is waiting for the bus. He is waiting for the bus. வெயிட்டிங் அப்படின்னா காத்திருக்கிறான், பஸ் என்றால் பேருந்து. ஸோ அவன் பேருந்துக்காக காத்திருக்கிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is waiting for the bus. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் கதவை பூட்டுகிறேன். நான் கதவை பூட்டுகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஐம் லாக்கிங் த டோர். ஐம் லாக்கிங் த டோர். லாக்கிங் அப்படின்னா பூட்டுகிறேன். ஸோ நான் கதவை பூட்டுகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐம் லாக்கிங் த டோர். இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் பையை அடுக்குகிறாள். அவள் பையை அடுக்குகிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? She is packing her bag. She is packing her bag. பேக்கிங் அப்படின்னா அடுக்குகிறாள். ஸோ அவள் பையை அடுக்குகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is packing her bag. இப்படித்தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் சாவியை தேடுகிறேன். நான் சாவியை தேடுகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஐம் சர்ச்சிங் ஃபார் த கீ. ஐம் சர்ச்சிங் ஃபார் த கீ. சர்ச்சிங் அப்படின்னா தேடுகிறேன், கீ என்றால் சாவி. ஸோ நான் சாவியை தேடுகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்?
ஐம் சர்ச்சிங் ஃபார் த கீ இப்படித்தான் சொல்லணும் சரியா புரியுதா அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க அவன் லிஃப்ட் பயன்படுத்துகிறான் அவன் லிஃப்ட் பயன்படுத்துகிறான் இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஹீ இஸ் யூசிங் த லிஃப்ட் ஹீ இஸ் யூசிங் த லிஃப்ட் லிஃப்ட் என்றால் லிஃப்ட் ஸோ அவன் லிஃப்ட் பயன்படுத்துகிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம் ஹீ இஸ் யூசிங் த லிஃப்ட் இப்படித்தான் சொல்லணும் சரியா புரியுதா அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க நான் என் கடிகாரத்தை பார்க்கிறேன் நான் என் கடிகாரத்தை பார்க்கிறேன் இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஐம் செக்கிங் மை வாட்ச் ஐம் செக்கிங் மை வாட்ச் செக்கிங் அப்படின்னா பார்க்கிறேன் வாட்ச் என்றால் கடிகாரம் ஸோ நான் என் கடிகாரத்தை பார்க்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் ஐம் செக்கிங் மை வாட்ச் இப்படித்தான் சொல்லணும் சரியா புரியுதா அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க அவள் கதவை மூடுகிறாள் அவள் கதவை மூடுகிறாள் இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஷீ இஸ் க்ளோசிங் த டோர் ஷீ இஸ் க்ளோசிங் த டோர் க்ளோசிங் அப்படின்னா மூடுகிறாள் ஸோ அவள் கதவை மூடுகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம் ஷீ இஸ் க்ளோசிங் த டோர் இப்படித்தான் சொல்லணும் சரியா புரியுதா அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க நான் வேலைக்கு தயாராகிறேன் நான் வேலைக்கு தயாராகிறேன் இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் ஐம் கெட்டிங் ரெடி ஃபார் ஒர்க் ஐம் கெட்டிங் ரெடி ஃபார் ஒர்க் ரெடி அப்படின்னா தயார் ஸோ நான் வேலைக்கு தயாராகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் ஐம் கெட்டிங் ரெடி ஃபார் ஒர்க் இப்படித்தான் சொல்லணும் சரியா புரியுதா அடுத்த